Very good morning, my dear students. In today's video session, we'll be seeing about the hindrances of commerce, elimination of hindrances of commerce. Now, let's move on to the video session. Besides, there are other hindrances in the smooth exchange of goods from the place of production to the place of consumption. அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலேருந்து அது லாஸ்ட் கன்சியூம் பண்ணுற இடம் வரைக்கும் ப்ரொடியூசர் ஃப்ரம் வேர் த குட்ஸ் பீன் மேனுஃபேக்சர் ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் அண்ட் டு த எண்ட் த பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷன் லாஸ்ட் தி அல்டிமேட் யூஸர் அதுக்கு நடுவில் இன்பிட்வீன் தேர் ஆர் மெனி ஹிண்ட்ரன்சஸ். ஹிண்ட்ரன்சஸ் மீன்ஸ் நிறைய தடங்கள். That is place hindrance, hindrance of time, hindrance of risk, hindrance of knowledge, hindrance of finance and so on. So that we are going to see in the next topic. Hindrances of commerce. The production of goods and services for the satisfaction of human wants is the main objective of an industry. தட் இஸ் எனி இண்டஸ்ட்ரி, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம எடுத்துட்டாலும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த குட்ஸ் ஃபைனலாக பப்ளிக்கை தான் போய் சேரணும். ஸோ அதுக்காக தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்காகவே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ரீச்சிங் தோஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு த பீப்புள் ஃபார் வேர் தீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் காமர்ஸ். இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் நடக்கிற எல்லா ப்ராசஸையும் நிவர்த்தி செய்கிறது தான் இந்த காமர்ஸோட வேலை. ஸோ இட் வில் சர்வ் ஆஸ் அ சர்வீஸ் டு த ப்ரொடியூசர் அண்ட் டு த கன்சியூமர். So here lot of hindrances between the producer and the consumer. அதாவது ப்ரொடியூஸ் பண்ணி வர அந்த குட்ஸ் கன்சியூமர் கிட்ட கொண்டு போய் ரீச் ஆகிறதுக்குள்ள they'll be facing so much of problem in between. So here the business serves to remove several hindrances and solves many problems while facilitating the production and distribution of goods. So இந்த ப்ரொடியூஸ் ஆன குட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். ஸோ அதுக்கு உண்டான அந்த ஹிண்ட்ரன்சஸ், அந்த தடங்கள் எல்லாத்தையும் இந்த பிஸ்னஸ் ரிமூவ் பண்ணிடும். ஸோ தட் வாட் இட் இஸ் வில் சி. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன். மேனுஃபேக்சரர்ஸ் டு நாட் நோ த பிளேஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். அதாவது ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு அந்த பொருள் எந்த இடத்துல விற்பாங்க, அதை யார் வாங்குவாங்க அப்படின்றது தெரியாது. ஓகே, ஸோ who knows that? The person who is working in between the producer and the consumer. இதுக்கு நடுவில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, it consists of a chain of middlemen. They are called as the wholesalers, ஏஜென்ட்ஸ் அண்ட் ரீட்டெய்லர்ஸ். இந்த ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சர் கிட்டேருந்து மொத்தமாக பொருளை வாங்குவாங்க. ஸோ இன் பல்க் குவான்டிட்டி தே வில் பி கெட்டிங் த ப்ராடக்ட்ஸ். இதை பல்காக வாங்கிட்டு போய் ஏஜென்ட்ஸ் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த ஏஜென்ட்ஸ் யார் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஏஜென்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்க அந்த ஏஜென்ட்ஸ் தே வில் கலெக்ட் தீஸ் குட்ஸ் அண்ட் தே வில் கோ டிஸ்ட்ரிபியூட் இட் டு த ரீட்டெய்லர்ஸ். ரீட்டெய்லர்ஸ் சொல்லும்போது சின்ன சின்ன ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க இதை கலெக்ட் பண்ணி ஃபைனலி இட் வில் கோ ரீச் த consumer. Second one, hindrance of place. That is, production takes place in one center and consumers are spread all over the country or world. அதாவது ஒரு ப்ராடக்டை ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது அந்த ஏரியாவில் இருக்கவங்களே வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அப்போது என்ன ஆகும்னா, மேபி அந்த ஏரியாவில் ரொம்ப கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதுக்காக அவங்களுக்கு மட்டும் தே ஓன்ட் ப்ரொடியூஸ். ஸோ எனி ப்ராடக்ட் இஃப் தே வாண்ட் டு ப்ரொடியூஸ் இட், அப்போது தேல் ப்ரொடியூஸ் இட் இன் லார்ஜ் அமௌண்ட். அப்போது நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது தே வெட்டிங் இட் டு ஆல் ஓவர் த பிளேசஸ். அப்போது எந்த பிளேசஸ்லாம் அவங்க ரீச் பண்ண முடியும், தட் hindrance will be removed by transportation. அதாவது ஏதோ ஒரு கார்னரில், உலகத்தில் ஏதோ ஒரு கார்னரில் ப்ரொடியூஸ் பண்ணுற பொருள் உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் போய் சேருது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ திஸ் பிளேஸ் ஆஃப் ஹிண்ட்ரன்ஸ் இஸ் ரிமூவ்டு பை டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ எப்படிலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா த்ரூ ரெயில், தட் இஸ் ரயில்வே, த்ரூ ஏர்னு சொல்லும்போது ஏரோப்ளேன்ஸ், தென் சீன்னு சொல்லும்போது ஷிப்ஸ் or boats, then land transport you all know, தர வழியா, roads, through roads.
So it might be in lorries or small vehicles also they can transport. Third, hindrance of time. That means customers want products whenever they have money, time and willingness to buy. So goods are not produced whenever it is needed. அதாவது எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் இன் அ வைல் தேல் ப்ரொடியூஸ் இன் லார்ஜ் அமௌண்ட். மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணி அப்போது எப்போ எனக்கு தேவையோ அப்போ நான் வாங்கணும் அப்படின்னும் போது வென் ஐல் பி கெட்டிங் அண்ட் வேர் த குட்ஸ் வில் கம் ஃப்ரம் அப்படின்னு பார்த்தோன்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் வேர் ஹவுசஸ். தட் இஸ் வாட் earlier we have seen. ஸோ இந்த தயார் பண்ணுற குட்ஸ் எல்லாமே வந்து ஒரு குடோன் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தேல் ஸ்டோர் இட் இன் தட் வேர் ஹவுசஸ். ஸோ எப்போல்லாம் மக்களுக்கு அதிகமாக ஒரு பொருள் டிமாண்ட் ஆகுதோ when they are in more need at that time they'll bring it to the market. So this hindrance of time is removed by warehouses. Fourth one, hindrance of risk of deterioration in quality. Deterioration means to become worse. There is always a chance for the product to get destroyed. So when all a product will be destroyed, it might be due to natural calamities or due to the goods which are not protected against insects or rats. So here the proper packaging and modern air conditioned storage makes sure that this product is not deteriorated in quality of products. அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து எப்போல்லாம் டிஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னா ப்ராப்பராக பேக் பண்ணலை அப்படின்னா ஈவன் இன்செக்ட்ஸ் அது உள்ளே வந்திருக்கலாம், மேபி அந்த ஹோல்ஸ் இருந்திருக்கலாம் பேக்கிங்கில், அண்ட் ஈவன் ரேட்ஸ் வில் ஸ்பாயில் தேம் அண்ட் டியூ டு நேச்சுரல் கலாமிட்டிஸ் வின்டர் சீசனில் வந்து மேபி அதோட குவாலிட்டி வந்து இன்னும் வந்து வேர்ஸ்ட்டாக போயிருக்கலாம். So example, if you take Lay's packet, it was pumped in by nitrogen. Also the product will not be destroyed and quality stays as such. So here this modern air conditioned removes the hindrance of risk of deterioration in quality. So if you pack the product well and if it was stored in modern air conditioned, then the hindrance of risk can be removed easily. Fifth one, hindrance of risk of loss. So it could be a natural or man-made risk. அதாவது ஒரு பொருள் வந்து நேச்சுரலாக வந்து லாஸ் ஆகலாம் ஆர் பை ஹியூமன் பீயிங். எக்ஸாம்பிள் ஃபயர், தெஃப்ட், ஃப்ளட்ஸ். So whenever any loss occurs, if the products been insured, அந்த ப்ராடக்ட் வந்து இன்ஷூர் பண்ணி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி will cover the loss that has occurred. So hindrance of risk of loss being removed by insurance companies. Sixth one, hindrance of knowledge. So consumer may not have a strong understanding about a particular commodity. Commodity means goods. Goods na பொருள் இல்லை product, whatever it is. So in order to understand the commodity, the consumer will be lacking some knowledge, and to avoid this, the company will start to promote the product or they will give the description about the product at the end of the product or behind the product. ஒரு ப்ராடக்ட் உள்ளே வருதுன்னா மேபி வாங்குகிற அந்த கன்சியூமருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது அந்த ப்ராடக்ட் பற்றி. இது என்ன பொருள், எதனால் இது வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஏன் இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு நம்ம மார்க்கெட்டில் அப்படின்னு தெரியாததுனால தான் they'll give advertisements and then communication. கம்யூனிகேஷன் மீன்ஸ் ஒருத்தர் கேள்விப்பட அதை மற்றவங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் இன் அனௌன்சிங் தி அரைவல் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் யூசஸ் டு த பீப்புள். ஸோ ஹியர் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ் பீன் ரிமூவ் த்ரூ அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன். Seventh one, hindrance of exchange. We know that money acts as a medium of exchange between buying and selling of a product.
ஸோ மணி தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே பண்ணோம். இந்த ஏன்ஷியன்ட் டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற பொருளுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பொருளுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம வாங்குகிற பொருள் கொடுக்குற பொருளுக்கு ரெண்டும் ஈக்குவலாக அப்படின்றது தெரியாது. பட் ஹியர் தட் ஹஸ் பீன் ரிமூவ்ட் பை மணி. ஸோ hindrance ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வாஸ் ரிமூவ்ட் பை மணி. 8th one, hindrance of finance. That is the producers and traders. Producers here, the manufacturers, the one who produce the goods, the one who manufactures the goods. And traders, the one who buys and sells, may not have the required funds. ஸோ இங்கே தயாரிக்கிறவங்களுக்கும் சரி, அதை வாங்கி விற்கிறவங்களுக்கும் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு பணம் இருக்காது. ஸோ அட் தட் டைம் வென் தே ஆர் இன் நீட், அப்போது எப்பயுமே அவங்ககிட்ட ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. அந்த டைமில் அவங்களுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ தேல் பி ப்ரொவைடிங் ஃபண்ட்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ், to the traders and those who are doing business, those who are functioning business, just to do their work smoothly. So this hindrance of finance being removed by banks and other financial institutions. 9th one, hindrance of developing the exact product. Here, consumer may expect something which the company is not aware of it. So through the research and development, the company may understand what the consumer wants or what the market demands. That means ஒரு manufacturer, a producer, when he produces a product, ஸோ he may not know, அதாவது வாங்குகிற அந்த மக்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கா, அந்த பேக்கிங் அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கா, ஸோ நல்ல டிமாண்டை க்ரியேட் பண்ணமா மார்க்கெட்டில் அப்படின்றது தெரியாது. So how we will come to know is that they'll be having a team. That team will go research and they'll find out exactly what people wants, what's their need, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்ன. ஸோ எவ்ரிதிங் they'll find out and accordingly to that they'll bring the change in the product or the package. So hence this hindrance of developing the exact product was removed by the research and development. 10th one, hindrance of both selection and delivery at doorsteps. Here, e-commerce, that is electronic commerce, through electronic mode, that is through online, will be buying and selling goods. So this e-commerce enables a consumer to select the product in the website and then they'll place online orders and make payment after receiving the product at the doorsteps. So நம்ம வீட்டில் இருந்தே எந்த இடத்துல இருக்குமோ அங்கே இருந்தே will be selecting the product and will be placing online orders and it will come reach in our doorsteps. So this hindrance of both selection and delivery at doorsteps is removed by e-commerce, that is electronic commerce. Okay students, with this the first chapter, historical background of commerce in the subcontinent, is over. In the next video session we'll be learning about the objectives of business. Thank you students, have a nice day.